பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தமிழகம் வருகை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தமிழகம் வருகின்றார். குறிப்பாக வருகின்ற மார்ச் மாதம் 11ஆம் நாளன்று திருச்சிராப்பள்ளியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற உள்ளார். அதன் காரணமாக இன்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் மற்றும் கூட்டணி கட்சியின் முக்கிய மாவட்ட நிர்வாகிகள் திருச்சியில் பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு தேவையான இடங்களை பார்வையிட்டு தேர்வு செய்வதற்காக திருச்சிக்கு வந்திருந்தனர். அதன் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய கருப்பு முருகானந்தம், வருகின்ற மார்ச் மாதம் 11ஆம் தேதி பாரத பிரதமர் திருச்சியில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்றார். அதற்கான இடத்தை தேர்வு செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. விரைவில் தகுதியான இடம் தேர்ந்தெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். என்டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன். பிரதமர் உலகம் போற்றக்கூடிய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மார்ச் மாதத்தில் 11 நாட்களுக்குள்ளாக தமிழகத்தில் 3 பகுதிகளில் மக்களை சந்திக்க இருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மக்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். மதுரையில் 1ஆம் தேதி துவக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி 11ஆம் தேதி, அதற்கு இடையில 7ஆம் தேதி வேலூரில் நம்முடைய பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மதுரையில இன்றைக்கு நாங்கள் பணியை துவங்கி இருக்கின்றோம். திருச்சியில் இன்றைக்கு எந்த இடத்தை தேர்வு செய்யலாம் என்பதற்காக தற்பொழுது வந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு 3-4 இடங்கள் நம்முடைய பிரதமருடைய நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அந்த இடத்துல எது இறுதி செய்யப்படும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும், அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் மற்ற கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து எந்த இடத்தை தேர்வு செய்தால் ஒரு மிகப்பெரிய பல லட்சக்கணக்கான பேரை கூட்டக்கூடிய இடமாக இருக்கும் என்பதை முடிவு செய்து நம்முடைய திருச்சி பகுதியில வருகின்ற 11ஆம் தேதி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில நம்முடைய பிரதமருடைய நிகழ்ச்சி இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தஞ்சாவூர் என்பது நம்முடைய பிரதமருடைய திட்டத்தில் இருப்பது திருச்சி தான். திருச்சி பகுதிக்கு பலமுறை நம்முடைய பிரதமர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால எங்களுடைய கோரிக்கையாக தஞ்சாவூர் வச்சிருக்கிறோம். தஞ்சாவூருக்கு தேர்தல் நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பயணத்துல மேலேந்து கொடுத்திருக்கக்கூடியது திருச்சி என்பதுதான். நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கோரிக்கையாக தஞ்சாவூர் பகுதியில் நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது இதே இடத்துல முடிவு செய்யப்படுமா என்று பார்த்தால் கிட்டத்தட்ட திருச்சியில் தான் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதை போல தெரிகின்றது. தேர்தல் காலகட்டத்திலே தேர்தல் பிரச்சாரத்திற்காக வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்க வருகின்ற பொழுது தஞ்சாவூர் பகுதிக்கு வருகை தர வாய்ப்பு இருக்கிறது.